என் நண்பர் ஒருவருக்கு, அகமது பஷீர் கேட்கிறார், என் நண்பர் ஒருவருக்கு நீண்ட நாட்களாக தீராத தலைவலி இருந்தது. அதற்கு அவர் தனக்கு பிடித்தமான உணவு ஒன்றை உண்ணாமல் தவிர்த்து கொள்வதாக நியத்து செய்து கொண்டார். அதாவது தலைவலி இருந்துச்சான், இனிமே நான் ஆட்டு இறைச்சி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டான். உதாரணமா அவருக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, ஆடோ கோழியோ முட்டை ஏதோ ஒன்று பிடிச்ச ஒன்றை வந்து நான் சாப்பிட மாட்டேன் என்று செஞ்சிட்டார். இதே மாதிரி ஒரு நபி கூட செஞ்சிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். இந்த இந்த முடிவு சரியான்னு கேட்குறாங்க. அதாவது நமக்கு ஒரு ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னு வைங்க, பிடிச்சிருக்கிற பொருளை நம்ம சாப்பிடாம இருக்கலாம். என்ன கேட்டால் பிடிச்ச எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடாம இருக்கலாம். ஆனால் சாப்பிட மாட்டேன்னு ஒரு கொள்கையாக சாப்பிடாம இருக்கக்கூடாது. பிடிச்சிருக்கு, வேணாம் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அப்படி நம்ம சில எனக்கு சுகர் வந்துடும், பயமாக இருக்குது, இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி வயிற்றுக்கு சரியில்லை, இப்படி நீங்கள் பொருளை தவிர்த்து கொண்டால் மார்க்கத்தில் குற்றம் இல்லை. அதுக்கு மாற்றமா ஒரு பொருள் இருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட பொருள் இருக்கிறது. அந்த பொருளை இனிமேல் நான் வந்து அல்வா சாப்பிடவே மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அல்வாங்கிறது ஹராமாது, ஹல்வா ஹராம் இல்லை, அனுமதிக்கப்பட்ட உணவு. அந்த அனுமதிக்கப்பட்ட உணவை எனக்கு தலைவலி இருக்கிற காரணத்தினால் அது நீங்கிற வரைக்கும் நான் இந்த ஹல்வாவை சாப்பிட மாட்டேன், நேர்ச்சை பண்ணுறேங்கிறார். இப்படி பண்ண அனுமதி இருக்கான்னா இதுக்கு அனுமதி கிடையாது. இது வந்து ஒரு நபி செஞ்சாருங்கிற, நபி செஞ்சது உண்மைதான். நபி செஞ்சார்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் இருக்கிறது. எந்த நபி செஞ்சாரு? யாக்கூப் நபி இருக்காங்கல்ல, இப்ராஹிம் நபியுடைய பேரப்புள்ள யாக்கூப் நபி, யூசுப் நபியுடைய தகப்பனாரு. அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அவர் சில பொருள்களை தன்னால் என்ன செஞ்சிட்டாரு, ஹராமாக்கிட்டார். இது ஹராமாக்கிட்டேங்கிறார். இது எப்போ செஞ்சாருன்னு கேட்டால், தௌராத்துங்கிற வேதம் வருவதற்கு முந்தி செஞ்சார். வஹி வரல, வஹியின் அடிப்படையில் அவர் செய்யலை. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், குல்லு தாமிக்கான ஹில்லல்லி பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில்களுக்கு எல்லா உணவுகளும் ஹலாலாக இருந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லா உணவுகளும் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. இல்லாம ஹர்ரம இஸ்ராயில் அலா நஃப்ஸிஹி, இஸ்ராயில் தனக்கு, இஸ்ராயில் தான் யாக்கூப் நபிக்கு பேர், இஸ்ராயில் தனக்கு ஹராமாக்கிட்டார, அதை தவிர எல்லாமே அவங்களுக்கு ஹலாலாக தான் இருந்துச்சு. இஸ்ராயலிய ஹராமாக்கினார்னு கேட்டால், மின் கபலி அன் துனஸல தௌராத், தௌராத் அருளப்படுவதற்கு முன்னால் ஹராமாக்கிட்டார். அப்போ சட்டம் வரல, அது முன்னாடி அவர் என்ன செஞ்சாங்களா கேட்க மாட்டான். அந்த வேதத்தில் ஹலாலாக்கின பிறகு அவர் ஆக்கினாருன்னு ஆக்கல. அந்த நபி செஞ்சது வந்து வேதம் அருளப்படுவதற்கு முந்தி செஞ்ச ஒரு தப்பான ஒரு செயல் தான் அது. அப்போ குல் நபியை நீங்கள் கேளுங்கள், ஃபத்துபி தௌராத்தி, தௌராத்தை கொண்டு வா, பொத்துலுகா ஓதி காட்டு பார்ப்போம், எல்லாம் ஹராம் ஹராமுங்கிற எல்லாம் எடுத்து காட்டு பார்ப்போம் என்று அல்லாஹ் சேலஞ்சு பண்ண சொல்கிறான். இது வந்து 393 இருக்குது. அப்போ அல்லாஹ் ஒன்றை ஹலாலாக்கி இருக்கும்போது பிடிக்கலைன்னா சாப்பிடாம போங்க, அல்லது சும்மாவே சாப்பிடாம கூட இருந்துருங்க. ஒரு முடிவு எடுக்காம என்ன செய்யுங்க, 10 பொருளை வைக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சதா இருக்கு, 2 சாப்பிட்டு எந்திரிச்சு போங்க, தப்பு கிடையாது. இது தொடவே மாட்டேனே, இதை நான் நாடவே மாட்டேனே, இதை பார்க்கவே மாட்டேனே, அது கூடாது. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல இது தடுக்கிறான். 5வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய தூய்மையான ஒன்றை ஹராமாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் ஒன்றை ஹலால்னு உங்களை ஆக்கிட்டான் என்று சொன்னால் அது ஹராமாக்க கூடாது, பேணுதல் ஹராமாக்கிற கூடாது. வலா தஅத்தது, எல்லை மீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், எல்லை மீறுபவர்களை அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. 5:87 இருக்குது. அப்ப எதை எல்லை மீறுங்கிறான்? அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை வந்து நான் சாப்பிட மாட்டேன் ஹராமாக்கிட்டேன்னா வரம்பு மீறுறது. ஹராம சாப்பிட்டாலும் வரம்பு மீறுறது பாருங்க. ஹலால சாப்பிட மாட்டேன்னு தீர்மானமா எடுத்தால் அதுவும் வரம்பு மீறல். இதை சொல்ல நீ யார்? நான்ல ஹராலாக்கணும், ஹராமா இருந்தா நான்ல சொல்லுவேன், நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு அல்லாஹ் அதை எடுத்துக்கிறான். அப்ப இந்த 5:87 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துஹர்ரிமு, ஹராமாக்கி கொள்ளாதீர்கள், தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்திருக்கிற தூய்மையான உணவுகளை ஹராம் என்று சொல்லிவிடாதீர்கள். வலா தஅத்தது, எல்லை மீறாதீர்கள்னு சொல்லிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செஞ்சாங்கன்னா, மனைவியோட ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவங்க ஒரு மனைவி போய் தேன் அருந்திட்டு வர்றாங்க. இந்த தேன் அருந்திட்டு வரும்போது இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்கன்னா, என்னமோ துர்வாடை வருது, சும்மா பொய்க்க வேண்டி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க அவங்க. உடனே நபிகள் நான் நினைச்சிட்டாங்கன்னா, அப்போ தேன்னா அப்படி துர்பாடு வரும்போது நினச்சிக்கிட்டு, இனிமே தேனை நான் ஹராமாக்கிட்டேன், தேனை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேல சத்தியம் வர பண்ணிட்டாங்க. சத்தியமா இனிமே தொட மாட்டேன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா தேனை ஹராமா அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானா? இல்லை. அது வந்து ஷிஃபாவுன் லின்னாஸ், அந்த தேனில் வந்து மக்களுக்கு நோய் நிவாரணமே இருக்குன்னு அல்லாஹ் வந்து அதை பாராட்டி சொல்றான்.
தேனின்னு ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான். அதுல தேனை பற்றியும் அல்ல அந்த வசனத்தில் பேசுகிறான். அப்படி தெள்ள தெளிவான வசனங்களை கொண்டு தேன் அனுமதிக்கப்பட்ட ஒரு பானம் என்று இருக்கும் பொழுது அதை நபிகள் நாயகம் ஹராம் பண்ணிட்டாங்க, இன்னுமே தொட மாட்டேன்னுட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், உடனே அவங்களை கண்டிச்சு வசனம் அருள்றான். யா யுஹன் நபியு, நபியே லிமத்து ஹர்ரிமு, ஏன் ஹராமாக்கினாய், மா அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கியதை அனுமதித்ததை ஏன் நீ ஹராமாக்கினாய், தபுத்தகை மரலாத்து அஸ்வாஜிக்க, உன் மனைவிமாருடைய திருப்திக்காக வேண்டி ஏன் ஹராமாக்கினாய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கஃபூர் ரஹீம் சொல்லிட்டு அதோட ரசூலுல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு பரிகாரம் சொல்றான். கது ஃபரதல்லாஹு லக்கும் தஹில்லத் ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்களை முறிப்பதற்கான பரிகாரத்தை நல்லா இறக்கி இருக்கிறான். அதனால அல்லாஹ் மேல சத்தியமா சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் அதை மாத்திட்டு தேனை சாப்பிட்டு சத்தியத்தை முறிக்கிறதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு, அதை கொடுக்கணும். சத்தியம் செஞ்சு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் என்ன செய்யணும், ஹலால ஹராமாக்கினீங்கன்னா சத்தியமே கிடையாது. ஆனால் நீங்க செஞ்சதுக்காக வேண்டி என்ன செய்யணும், அது பரிகாரம் செய்யுங்கிற ஒரு அர்த்தத்துல 66வது சூராவுல 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி 1-2 சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்குனதை விட்டானல்ல, அவங்க தானே ஆக்கிக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பொருளை சாப்பிடாம இருந்தாங்க, அதுக்கு எல்லாம் கண்டிக்கல. உடும்பு கறி கொண்டாந்து விருந்துல வைக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஹாலித் இப்னு வலீது பல சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட போகும்போது என்ன செய்யறாங்கன்னா, அந்த விருந்து கொடுத்த அம்மா இது உடும்பு கறின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கையை எடுத்துடுறாங்க. அப்ப பக்கத்துல ஹாலித் இப்னு வலீது இருந்தவர் கேட்கிறாரு, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இது ஹராமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப அதையும் இழுத்து வச்சு அவர் சாப்பிட்டுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடாம இருந்துக்கெல்லாம் கேள்வி கேட்கல, பிடிக்காட்டி சாப்பிடாம இருங்க, இது ஹராம் பிடிச்சி இருந்து இது நான் ஹராமாக்கி விட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கூட கூடாது. உங்களுக்கு கோழி பிடிக்காது, எனக்கு இந்த காலத்துல சிக்கன் பிடிக்காது, அது ஹராமாக்குற அர்த்தமா, பிடிக்காது எனக்கு அவ்வளவு சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்காம இருக்கும். ஒன்று பிடிக்கல என்று சொன்னால் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் அதுல எந்த விதமான குற்றமும் கிடையாது. நல்ல சாப்பிடுவீங்க, நீ ஏதோ மார்க்கத்தில் ஒரு பேணுதலை காட்டுறதுக்காக வேண்டி இன்னுமே மட்டன் தொடவே மாட்டேன், இதெல்லாம் கூட இது கூடாது. இது இது மாதிரி செய்வதற்கு, அந்த தீர்மானமா செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அப்படி சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பரிகாரம், அதையும் அல்லாஹ் சொல்றான். 5வது சூராவுல 89வது வசனத்தில் சொல்றான், எந்த சத்தியம் வேண்டாலும் பண்ணிட்டு போங்க, அது செய்ய தகாத சத்தியமா இருந்து அது முடிச்சா நல்லதுன்னு நினைச்சீங்கன்னா முடிச்சு விட்டுங்க. முடிச்சுட்டு என்ன செய்யுங்கன்னு கேட்டா அதுக்கு பரிகாரம் கஃபாரத்து இத்ஆமு 10 மசாகின், அதற்கு பரிகாரம் 10 ஏழைகளுக்கு உணவளித்தல். அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு இதை சாப்பிடமா இது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, பிறகு செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணதை முடிச்சிட்டீங்க. அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா இத்ஆமு 10 மசாகின், 10 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். மின் ஔசத்திமா துதையும் அகலிக்கும், உங்கள் குடும்பத்தார்களுக்கு நீங்கள் வழங்குகிற உணவில் நடுத்தர உணவை, அதுக்கான பிரியாணி கூட அவசரம் கிடையாது. நம்ம வீட்டில் சராசரியா நல்ல நாள் பெரிய நாளைக்கு பெரிய உணவு சாப்பிடுவோம், அதை விட்டுருங்க. சாதாரண நாட்கள்ல நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சாப்பாட்டுல ஒரு 10 ஏழைக்கு என்ன செய்யுங்க, உணவு கொடுங்க. அல்லது கிசுவத்துக்கும், அல்லது 10 பேருக்கு ஆடை கொடுங்க, 10 பேருக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க. ஆவு தஹரீர் ரகபத்தின், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்க, அடிமையை வாங்கி விடுதலை செய்யுங்க. இப்ப அடிமை கிடையாது. இந்த மாதிரி பரிகாரத்தின் மூலமாக சில அடிமை நிறைய ஒழிச்சிருச்சு. அப்ப இதுவும் கிடைக்கலையா, அப்ப சியாமும் சலாஹத் ஐயாமின், 3 நாளைக்கு நோன்பு வச்சிருங்க. சாமி ஒரு சத்தியம் பண்றீங்க, முடிச்சிட்டீங்க, அது அல்லாஹ் கேள்வி கேட்பான், என் பேர்ல சத்தியம் மட்டும் இப்படி நீ முறித்தாய் அப்படின்னு கேட்பான்னு பயந்தோம்னு சொன்னா இந்த மாதிரி 10 ஏழைக்கு உணவு கொடுங்க, அல்லது உடைய கொடுங்க, அல்லது அடிமையை விடுதலை செய்யுங்க. அதுவும் ஒரு மல்லம் எஜுது, அதுவும் ஒருத்தர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சியாமு சலாசத்தி ஐயாமின், 3 நாட்கள் நோன்பு நோற்றல் பரிகாரமாகும். தாலிக்கு கஃபாரத்து ஐமானிக்கும், இதுதான் உங்கள் சத்தியத்தினுடைய பரிகாரம். இதா ஹலஃப்தும், சத்தியம் செய்தீர்களே ஆனால் அதற்குரிய பரிகாரம் இதுதான் சொல்லிட்டு வஃபுல் ஐமானுக்கு, முடிஞ்ச வரைக்கும் சத்தியத்தை காப்பாத்துங்க. ஆனா இது காப்பாற்ற சத்தியம் இல்லை, இது ஹலால ஹராமாக்குற சத்தியத்தை முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நல்லா குர்ஆன்ல 5:89 சொல்ற காரணத்தினால நம்ம என்ன விளைக்கிறன்னு, அவர் தவிர்த்து கொள்வது தப்பு. பிடிக்கிற ஒரு உணவை ஒரு காரணத்திற்காக ஹராமாக்கி கொள்வது தப்பு. இந்த கேள்வி கேட்ட ஒரு பேர் சொன்னேன், அகமது பஷீர்ங்கிறது கேட்டிருக்காரு.